இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். திடன்கொள், எழுந்திரு, இயேசு உன்னை அழைக்கிறார். இன்றைய செய்தியின் தலைப்பு இயேசு உன்னை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து பூமியில் ஊழியம் செய்த நாட்களில் அவருக்கு பின்னால் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எப்பொழுதும் இருந்தார்கள். இன்றைக்கு பிரபலமான அரசியல் தலைவர்கள் வரும்போது திரள் கூட்ட மக்கள் கூடுகிறார்கள். அப்படிப்பட்ட கூட்டத்தில் அரசியல் தலைவர்களை அவ்வளவு சீக்கிரம் யாரும் கிட்டே போய் பார்த்துவிட முடியாது. ஒரு முறை மறைந்த பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் எங்கள் ஊருக்கு வந்தபோது அவரை பார்க்க நான் மிகவும் ஆசைப்பட்டேன். எப்படியோ முண்டி அடித்து போய் அவரை பார்க்கக்கூடிய தூரத்தில் பார்த்து விட்டேன். ஆனால் திரும்பி வரும்போது நசுங்கி பொசுங்கி வந்தேன். ஆனால் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம், நான் விரும்பிய காரியம் நடந்து விட்டது என்பதில்தான். அதுபோல இயேசு கிறிஸ்து வருகிறார் என்றாலே அவரை எப்படியாவது பார்த்து விட வேண்டும், அவரிடம் தங்கள் பிரச்சனையை சொல்லிவிட வேண்டும், அவர் நம்மை தொட்டுவிட வேண்டும் அல்லது நாம் அவரை தொட்டுவிட வேண்டும் என்று ஏங்குபவர்கள் பலர். ஏனென்றால் ஒரு முறை கிடைக்கிற வாய்ப்பு மறுமுறை கிடைக்கும் என்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. ஆகவே அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ள பார்வையற்ற பர்திமேயு என்கிற மனிதன் நினைத்தான். கூப்பிடுகிற தூரத்தில் இயேசு கிறிஸ்து போய்கொண்டிருக்கிறார் என்கிற செய்தி அறிந்து, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். ஆனால் இயேசுவை சுற்றிலும் இருக்கிற திரளான கூட்டத்தின் நடுவில் அவனுடைய சத்தம் எடுபடாமல் போனது. சுற்றிலும் இருந்தவர்கள் அவனை பேசாமல் இருக்கும்படி அதட்டினார்கள். உடனே அவன் அமைதியாக இருந்து விடவில்லை. தலைவலியும் வயிற்று வலியும் அவரவர்களுக்கு வந்தால்தான் தெரியும் என்பார்களே, அதுபோல இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிடுவதற்கு அவன் தயாராக இல்லை. தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இப்பொழுது அந்த சத்தம் ஆண்டவருடைய கவனத்துக்கு சென்று விட்டது. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அழைத்து வர சென்றவர்கள் 3 காரியங்களை அந்த பார்வையற்ற மனிதனிடம் சொன்னார்கள். முதலாவது, திடன்கொள். இரண்டாவது, எழுந்திரு. மூன்றாவது, இயேசு உன்னை அழைக்கிறார். அவ்வளவுதான். அந்த பார்வையற்ற மனிதன் உடனே 3 காரியங்களை செய்தான். முதலாவது, தன் மேல் போர்த்தி இருந்த மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்தான். இரண்டாவது, இருந்த இடத்தை விட்டு எழுந்தான். மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்தான். இயேசு அழைக்கிறார் என்கிற காரியத்தை சொல்ல வந்த மனிதர்கள் சொன்ன 3 வார்த்தைகளிலும், அதன் பிறகு அந்த பார்வையற்ற மனிதன் செய்த 3 காரியங்களிலும் அங்கு ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடந்தது. இயேசு கிறிஸ்துவும் 3 காரியங்களை செய்தார். முதலாவது, அந்த பார்வையற்ற மனிதனை நோக்கி பார்த்தார். இரண்டாவது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்வையற்ற மனிதனிடம் கேட்டார். மூன்றாவது, நான் பார்வையடைய வேண்டும் என்று சொன்ன அந்த மனிதனுக்கு பார்வையை கொடுத்தார். இந்த சம்பவம் நமக்கு பல ஆவிக்குரிய சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறது. அதில் குறிப்பாக 3 காரியங்களை மட்டும் நான் இங்கு முக்கியப்படுத்துகிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்துவிடம் பேசுகிற வாய்ப்பை நாம் ஒரு நாளும் தவறு விட்டுவிடவே கூடாது. அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதை நாம் நிறுத்தவே கூடாது. இரண்டாவது, தடைகளை பார்த்து நாம் சோர்ந்து விடக்கூடாது. தடைகளை உடைத்து போடுகிறவரை பார்த்து இன்னும் வைராக்கியமாக நாம் கூப்பிட வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய கவனத்தை நம் மீது திருப்பும் வரை நம்முடைய ஜெபத்தை நாம் நிறுத்தவே கூடாது. மூன்றாவது காரியம், ஆண்டவரிடம் சொன்னால் நாம் எதிர்பார்க்கிற காரியம் நிச்சயமாக நடக்கும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய விசுவாசத்தை என்றைக்குமே ஆண்டவர் கனப்படுத்த தவறுவதில்லை. அதன் காலத்தில் நமக்கு செய்ய வேண்டியதை நேர்த்தியாய் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய உறுதியான விசுவாசத்தை பார்த்து நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அன்றைக்கு பார்வையற்ற மனிதன் பர்திமேயு பெற்ற வெற்றி நமக்கும் கிடைக்க வேண்டுமானால் ஆண்டவர் நம்மையும் அழைக்க வேண்டும். ஆண்டவர் அழைக்கும் போது அன்றைக்கு அந்த பார்வையற்ற மனிதன் தன் மேல் வஸ்திரங்களை தூக்கி எறிந்தது போல நாமும் நம்முடைய பாவங்களை தூக்கி எறிந்து விட்டு எழுந்து ஆண்டவரை நோக்கி வர வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கும். நாமும் ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் செய்த அற்புதங்களை இந்த உலகம் முழுவதும் போய் சொல்லலாம். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கிற இந்த பர்திமேயு என்கிற பார்வையற்ற மனிதன் பார்வை பெற்ற சரித்திரத்தை நாங்கள் படிக்கும் போது எங்களுக்குள் ஒரு வைராக்கியம் வருகிறதப்பா. நாங்களும் உம்மை நோக்கி கூப்பிட வேண்டும். உம்முடைய கவனத்தை எங்கள் மீது திருப்ப வேண்டும். எங்களுக்கு தேவையான காரியங்களை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும்.
அதற்கு எங்களிடத்திலே உறுதியான விசுவாசம் இருக்க வேண்டும். இந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் அதிகமாக ஜெபிப்போம். உம்மை நோக்கி நாங்கள் அதிகமாக ஜெபிக்கும் போது எங்களுடைய ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவன் என்பதை உணர்ந்து, ஆண்டவரே, அந்த மனிதனை போலவே, பர்திமேயுவை போலவே நாங்களும் உம்மை நோக்கி தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி வைராக்கியமாய் ஜெபிக்கிற ஜெப ஆவியினால் எங்களை நிரப்புங்கப்பா. ஆமாப்பா, காலதாமதம் ஆகும்போது ஜெபத்தை நாங்கள் நிறுத்திவிடக் கூடாது. இன்னும் வைராக்கியமாய் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட வேண்டும். இன்னும் வைராக்கியமாய் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் வரை நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அந்த கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.